ஹாய். சோளாபூரி எப்பவுமே ஹோட்டல்ல தான் சாப்பிடணுமா? அப்படிலாம் இல்லைங்க. வீட்லயே சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். இது எப்படி செய்யணும்னு டீடைல் ரெசிபி சொல்லியிருக்கேன். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டக்கடலையை 8 hours நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் டீ தூளை இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி அதில் சேர்த்துருங்க. கூடவே 2 பிரியாணி இலையும் சேர்த்து குக்கர் மூடிட்டு நல்லா வேகிற வரைக்கும் விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி பியூரி பண்ணி வச்சிருக்கேன். 2 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். 1/2 கிலோ மைதால 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 50 கிராம் ரவை, கொஞ்சமா எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் போல எண்ணெய், அப்புறம் ஒரு 50 ml தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எப்போதும் பூரி மாவு பிசைறத விட கொஞ்சம் லூஸா பிசைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி பூரி மாவை விட கொஞ்சம் லூஸா பிசைஞ்சிட்டு கடைசியில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணி 2 hours அதை அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. அந்த தயிர் பேக்கிங் சோடா எல்லாம் ரியாக்ட் ஆகி மாவு நல்லா சாஃப்டா வந்துடும். அவ்வளோதான், 2 hours ரெஸ்ட். இதுக்குள்ள நம்ம சோளை ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகா, பட்டை, சீரகம், சோம்பு, ஓமம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடியா நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி பியூரியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பியூரி சேர்த்து நல்லா கலந்து கொதி வந்த உடனே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி, கொரியாண்டர் பவுடர், சோளே மசாலான்னு கடையில் கிடைக்கும் அந்த சோளே மசாலா, கூடவே கொஞ்சம் அமச்சூர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சோளை வேக வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வாட்டரை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருந்த கொண்டக்கடலையும் அதுல சேர்த்துடலாம். கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம் பண்ணிட்டு அகைன் தட்டு போட்டு மூடி ஒரு 5 minutes கொதிக்க விடுங்க. அந்த மசாலாஸ் எல்லாம் கொண்டக்கடலையோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியில கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட சோளை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி பண்ணிடலாம். மாவு நல்லா ரெடி ஆகி வந்திருக்கு. இதுல கொஞ்சமா இந்த மாதிரி உருண்டை எடுத்து கிராக் இல்லாம நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டி நம்ம எப்போதும் பூரி தேய்க்கிற மாதிரி எண்ணெய் தொட்டு தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் கனமா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கனமா தேய்ச்சிட்டு எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்ல காய்ச்சல்ல இருக்கட்டும். நல்ல காய்ச்சல்ல இருக்கிற எண்ணெய் போட்டா பூரி நல்லா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு உப்பி வரும். பாருங்க எவ்வளவு சூப்பரா உப்பி வந்திருக்கு. வீட்லயே நம்ம சோளாபூரி ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.